இன்னைக்கு நாம ஃபோர்ஸ் சிஸ்டம்னா என்ன, ஃபோர்ஸ் சிஸ்டமை எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க, லைன் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன, பிளேன்னா என்ன, அப்புறம் இது எல்லாத்துக்கும் என்ன தொடர்பு, இது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர்ஸ் சிஸ்டம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு பொருள் மீது செயல்படுவது தான் நாம் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். சரி, இந்த ஃபோர்ஸ் சிஸ்டமை எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுற கிளாசிஃபிகேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், வாங்க பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அக்கார்டிங் டு த பிளேன் அக்கார்டிங் டு த லைன் ஆஃப் ஆக்ஷன். சரி, பிளேன்னா என்ன, லைன் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன? உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை எடுத்துப்போம். இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்குள்ளே எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு உங்களால் எண்ணி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே எண்ணற்ற பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நாம் எந்த இடத்துல வேணாலும் லொக்கேட் பண்ணி நமக்கு தேவையான பதிலை கண்டுபிடிக்கலாம். இப்போ நாம் லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு வருவோம். நம்ம எல்லாருக்கும் லைன் அப்படின்னா என்னன்னு தெரியும். இரண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையே வரையப்படும் ஒரு ஸ்ட்ரைட் ஒன் டைமென்ஷனல் ஃபிகர் தான் லைன். நாம் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் எந்த டைரக்ஷனில் வேணும்னாலும் லைனை ட்ரா பண்ணலாம். அப்படி ட்ரா பண்ணுற அந்த ஒரு லைனில் மட்டும் செயல்படுகின்ற விசையை கன்சிடர் பண்ணுறது தான் லைன் ஆஃப் ஆக்ஷன். அடுத்து பிளேன்னா என்னன்னு பார்க்கலாம். இது 2 டைமென்ஷனில் இருக்கிற ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். இது எவ்வளவு தூரம் வேணும்னாலும் நீண்டுக்கிட்டே போகும். ஒரு பிளேன் ட்ரா பண்ணுறதுக்கு 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் தேவைப்படுகிறது. உதாரணத்திற்கு ABC பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணுவோம். இவை மூன்றும் சேர்ந்து தான் ஒரு பிளேனை உருவாக்குகின்றன. நாம் வேறு ஒரு உதாரணத்தையும் இப்போ பார்க்கலாம். இதில் ABCDயை கன்சிடர் பண்ணுவோம். இதில் ABC பாயிண்ட்ஸை பயன்படுத்தி ட்ரா பண்ணால் அது ஒரு பிளேனாக உருவாகாது. ஏனென்றால் அது மூன்றும் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது. இதிலிருந்து பாயிண்ட்ஸ் கொலினியர் பாயிண்ட்ஸாக கருதப்படுகிறது. நமக்கு ஒரு பிளேன் வரிய 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் தேவைப்படுகிறது. எனவே பாயிண்ட்ஸ் ABC and D இவை நான்கும் சேர்ந்து ஒரு பிளேனை உருவாக்குகின்றது. இதில் பாயிண்ட்ஸ் ACD கொலினியர் பாயிண்ட்ஸ் மற்றும் B நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டம்க்கு வருவோம். அக்கார்டிங் டு த லைன் ஆஃப் ஆக்ஷன், கொலினியர், கன்கரண்ட், நான் கன்கரண்ட், பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் இதில் இருக்குங்க. ஸோ நம்ம கொலினியரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எல்லா ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அதுதான் கொலினியர் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி F1, F2, F3 அப்படிங்கிற 3 ஃபோர்ஸுமே ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா கொலினியர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கன்கரண்ட். ஒரு சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒரு பாயிண்ட்டில் மீட் ஆச்சுன்னா அதுதான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், F1, F2, F3. ஸோ இந்த 3 ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா கன்கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். இது என்னென்னா ஒரு சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகவே இல்லை அப்படின்னா அதை தான் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு F1, F2, F3, F4 இதெல்லாம் வேறு வேறு லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது. இது எந்த ஒரு பாயிண்ட்லையும் மீட் ஆகலை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இன்னொரு ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனோட பேரலாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டயக்ராமில் பாருங்கள், F1, F2 அப்படிங்கிற 2 ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை தான் பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபோர்ஸ் சிஸ்டத்தை பிளேனை டிபெண்ட் பண்ணி எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோப்ளானர், நான் கோப்ளானர். ஒரு சிஸ்டமில் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் எல்லாமே ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா அது கோப்ளானர் ஃபோர்ஸ் சிஸ்டம். அப்படி ஒரே பிளேனில் இல்லைன்னா அது நான் கோப்ளானர் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம லைன் ஆஃப் ஆக்ஷனை டிபெண்ட் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ண கன்கரண்ட், நான் கன்கரண்ட் அண்ட் பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே கோப்ளானராகவும் இருக்கலாம், நான் கோப்ளானராகவும் இருக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோலாம் பார்க்குறதுக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.